So very good morning to all. Arupkotil Subaraja and then welcome to our Subha Learnings, own Subha Learnings. Good morning ராகண்ணா. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். First of all ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேபி யாருக்கா பஃபரிங் ஆச்சுன்னா 1 செகண்ட் வெளியில போயிட்டு அகைன் உள்ள வந்துருங்க. ரைட்? சோ நீங்க அவளுடன் எதிர்பார்த்த ஆல்ரெடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே பசங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி எனக்கு ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அதுதான் மேக்ஸுக்குனோட எக்ஸ்பிளனேஷன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக வந்திருக்கீங்கன்னா உங்களை மனதார வருக என வரவேற்கிறேன். யாரும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்காக டாப் ரேங்க் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே சேர்த்து பைலிங்குவலாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுதான் டாப் ரேங்க் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் 599 அப்படிங்கிற அந்த ரேட்ல மட்டும் 30 டெஸ்ட் 3000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ், 2 ரிவிஷன் டெஸ்ட், 5 மார்க் டெஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் பைலிங்குவலா இருக்கும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். தமிழகத்திலேயே மிகவும் ஒரு குறைவான பிரைஸ்ல இன்னொன்று நல்லா சொல்ல போனா குவாலிட்டியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஜூன் 1ஆம் தேதி தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. அடுத்த டெஸ்ட் நம்ம வெள்ளிக்கிழமை இருக்கும். ரைட்டா? ஸோ இப்பவுமே நீங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ ஜூன் 1ஆம் தேதி நடந்த மேக்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம டிபார்ட்மெண்ட் ரொம்ப நாள் ஆச்சு நான் யூடியூப்ல கொடுத்தேன். என்னடாக்கன்னா ஆனால் ஒரு 4 வருஷமா நமக்கு அடையாளம் கொடுத்ததே அந்த மேக்ஸ் தான். சரி ஓகே நம்ம மற்ற சப்ஜெக்டையும் ஃபோக்கஸ் பண்ணி அவனை ஃபுல் ஃபிளஜ்டா, ஏன்னா பசங்க கொஞ்சம் ஆல்ரெடி பார்த்த பசங்க படிச்சிட்டாங்க. ஸோ மேக்ஸை பத்தி ஒரு விஷயம் நமக்கு தெரியும், நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ மேக்ஸுங்கிறத வந்து நான் யூடியூப்ல கொண்டு போகல. பட் 27ல அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரிடாக்கன்னா நீங்க என்ன 27லாம் வெயிட் பண்ணாதீங்க. 26 லாஸ்ட்லயே நம்ம எக்ஸாம் கிட்டக்க வர்றப்பயே 10 மணி நேரம் செஷன் 12 மணி நேரம் செஷன்லாம் நான் போட போறேன். ஸோ அப்போ அதெல்லாம் பார்த்து நீங்க ஓகே அடிச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துடும். சரியா? சரி இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கடை நம்ம பார்த்துலாம். ஒரு 15 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் இருக்கு. நான் மேக்ஸுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொண்டு வந்துறேன். ரீசனிங் ஃபர்தரா ஒரு நாள் கொண்டு வந்துறேன். சரிடாக்கண்ணா? சரி ரைட் வாங்கடாக்கண்ணா உள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யுவர்ஸ். நான் டைரக்டா நான் டக்கு நான் முடிச்சிடறேன். ஏன்னா நிறைய எக்ஸ்பிளனேஷன் கேட்டாங்க. ஆஸ் பர் சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் தான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். எடுத்தேன்டாக்கன்னா நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேனோ அதுதான். இப்ப கொஸ்டினே தெரியலமைங்களே. கரெக்டா? இருங்க பாப்போம், நான் பக்கத்துல நான் போய் பாத்துக்கிறேன். சார் கொஸ்டினே தெரியல சார் அப்படிம்பாங்க. நான் இதுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் கொஸ்டின்ஸ் தெரியலனா டெஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும். சுபா லேர்னிங்ஸ் அபிஷியல் சொல்ற டெலிகிராம் சேனல்ல இருக்கும். இல்லைன்னா உங்க கையிலேயே இருக்கும் டெஸ்ட் கொஸ்டின். அதை எடுத்து நீங்க கையில வச்சுக்கோங்க. ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். வேமா இது நடத்துறது இல்லைங்க கண்ணா. கடை நான் உங்களுக்கு எங்கெல்லாம் தப்பு பண்றீங்கன்னு சொல்றதுக்காக தான் இது. சரிடா கண்ணா? சரி ஃபர்ஸ்ட் என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? 4/3. சார் இந்த மைனஸை பார்த்ததுமே எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு சார். இன்னொரு கொஸ்டின் எழுதி செய்யவா? இருங்க, கொஸ்டின் தெரியலன்னா நானே எழுதி போடுறேன். 4/3 minus 3/2. ஓகே அகைன் இந்த இனக்குள்ள இப்படி பண்ணியாச்சு. இனக்குள்ள என்னடா கண்ணா பிளஸ் போட்டாச்சு. -5/3 divided by 30/12. எம்மா இதுலயே பாதிவே போயிருவாங்க. -12/9 into -27/16 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க. ரைட்டாடாக்கண்ணா? இதுதான் கொஸ்டின்ஸ் தெரியாதவங்களுக்காக நான் இங்கக்குள்ள நான் எழுதி போட்டுட்டேன்டாக்கண்ணா. ஓகேடாக்கண்ணா? கொஸ்டின்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்காக எனக்குள்ள நான் எழுதி போட்டுட்டேன். ஓகே ஃபைன். இப்போ என்னடா கண்ணா பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். போர்ட் மாஸ் அப்படிங்கிறது வரணும். ஞாபகம் இருக்கா? சரி போர்ட் மாஸ்ங்கிறத தாண்டி இங்க ஒவ்வொரு பிராக்கெட்டையும் நீங்க முடிச்சு விட்டீங்கன்னா போதுமானது. ரைட்டா? ஒவ்வொன்றா முடிப்போமா? வாங்கடா கண்ணா. இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? 4/3 பிளஸ் 3/2 போட்டேன். இதுவரை யாருக்குமே பிரச்சனை இல்லை. ரைட்டடா கண்ணா? இங்கேயும் நான் பிளஸ் போட்டுட்டேன். ஓகேடா கண்ணா? இங்க -5/3 கிளாஸ்லயே நான் சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி கொடுத்துருக்க மாதிரி, சின்ன குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். டிவைட் பை வந்தா கேன்சல் பண்ண முடியாது. அது என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிட்டு ஆப்போசிட்ல போடுங்க. 12/30 முடிஞ்சு. அகைன் பிளஸ் அப்படிங்கிறது போட்டாச்சு. இந்த மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ். ஏன்னா நடுவுல இன்ட் இருக்கு. அப்ப என்னடா கண்ணா 12/9 into 27/16 இருக்கு. ரைட்டடா கண்ணா? சரி ஒவ்வொருத்தன் வீட்டுக்குள்ள சண்டை நடக்கிறது என்னென்னு பாப்போமா? எவன் வீட்டுக்குள்ள அடிச்சு உருள்றான் லாஸ்ட்ல இருந்து வருவோம். வாங்கடா கண்ணா. எதெல்லாம் அடிக்கிறான்? 3 12 4 16. ரைட்டா? அடிச்சு உருளுங்க, அடி விளாசுங்க. வேற ஏதாவது பண்ணலாமா? 9 9 3 27. வேற ஏதாவது? 3 12 4 12. வேற ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. சரி இங்கனக்குள்ள ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. ஏதாவது கேன்சல்? 1 3 3 4 3 12. ஆம் ரைட்? அகைன் 1 5 5 6 5 30. அவ்வளவுதான். 5 5 25 6 5 30 அப்படின்னு வரப்போகுது. இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? எனிஒன் எல்ஸ்? யாருக்கும் டவுட் இருந்தா நீங்க சொல்லிடுங்க. சரியா? வேற ஏதாவது? இங்கனக்குள்ள அவ்வளவுதான். இப்போதைக்கு இதுதான். இப்போ இதை பாருங்க, அப்படியே நான் எழுதிக்கிறேன். இங்க பாருங்க 4/3 பிளஸ் 3/2. ஓகேடா கண்ணா? இந்த பிளஸ் அப்படிங்கறத போட்டுட்டேன். இந்த -1 இருக்கு. பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்னடா கண்ணா? மைனஸ். ஸோ கவனமா இருக்கணும். இங்கனக்குள்ள நான் மைனஸ் போட்டுட்டேன். இங்கனக்குள்ள என்ன மட்டும்தான் இருக்கு?
4 மட்டும்தான் இருக்கு. இது எதை சுருக்க முடியுங்களா? சுருக்கிங்க. 2 4 3 2 6 அவ்வளவுதானே. ஸோ 2/3 நான் மாத்திட்டேன். அகைன் இங்க பிளஸ் அப்படிங்கிறது 3 9/4. இதுவரை யாருக்கும் டவுட் இருக்கா? இதுவரை யாருக்கும் டவுட் இல்லை. ரைட்டடா கண்ணா? சரி, நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இந்த பிளஸ் மைனஸே மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. பிளஸ் மைனஸ்ல மாத்திலாம் அடிக்காதீங்கடா கண்ணா. இங்க பாருங்க, லுக் அட் ஹியர். அகைன் நான் சொல்றேன், இங்க பாருங்க, இது பிளஸ் மைனஸ் ஊடல வந்தா என்ன எடுக்கணும்? எல்சிஎம். அப்ப எல்சிஎம் எடுத்தா 3 2 என்னடா கண்ணா? 6. ஆமா ரைட். 3 2 6ன்னு வந்துற போது குறுக்கு பெருக்கல் 4 2 8 3 9ன்னு வந்துற போது ஸ்வைங். அகைன் மைனஸ் 2/3 பிளஸ் 9/4. ஓகேடா கண்ணா? பிளஸ் 9/4ன்னு வரப்போகுது. அப்போ 9 8 எத்தனைடா கண்ணா? 10 10 10 19 17. சரி, 17/6 மைனஸ் 2/3 பிளஸ் 9/4. இப்ப என்ன தெரிஞ்சா போதும்? எல்சிஎம். எவர் ஒருவருக்கு எல்சிஎம் எடுக்க தெரியலைன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டம் தான்டா கண்ணா. ரொம்ப ரொம்ப கஷ்டமா மாறிடும். எல்சிஎம் எடுக்க தெரியாம டிஎன்பிசியை கிளியர் பண்றது ரொம்ப சிரமம். ஃபார் மீ, என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், நீங்க எப்படின்னு தெரியல. மேபி உங்களுக்கு வேற ஏதாவது டெக்னிக் தெரிஞ்சா நீங்க சால்வ் பண்ணிக்கோ. இது எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு நீட்டா வந்துடும். இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல எது ஆன்சர் வருதுங்கிறத நீங்க பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு போட்டோம். இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ரைட்டா? சரி, இப்ப நானே எல்சிஎம் எடுத்து காமிச்சிருவா. சரி, 6 3 4 எல்சிஎம் எடுத்தா 6 3 4 எல்சிஎம் எடுத்து என்னடா கண்ணா வரப்போகுது? நீங்களே சொல்லுங்க. ஏதாவது சரி இல்ல சார், நான் டானா படையில தான் போடுவேன். 3 4 6 நான் டானா படையில தான் போடுவேன். 3 1 3 3 4 3 6 அகைன் 2 1 2 அகைன் 1 3 2 6 6 2 12 போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், 12 வந்துருச்சு. மேலே கீழே எதால பெருக்கணும்? 12 வந்துச்சுன்னா 2 ஆல பெருக்கணும். அப்ப என்னடா கண்ணா? 34 மைனஸ் இது எதால பெருக்கணும்? 12 முன்னாங்க 12, அப்ப 4 ஈர்னாங்க 8 பிளஸ் 4 × 3 4 × 3 9 3 27. அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க கூட்டி கழிச்சீங்கனாலும் சரிதான், என்ன பண்ணீங்கனாலும் 30 20 50 54 61 61ல இருந்து 8 கழிச்சா 53/12ங்கிறது ஆன்சர். அவ்வளவுதான், ரைட். இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த இங்கனக்குள்ள மைனஸ் போற இடத்துல பிளஸோ இந்த மைனஸ் நீங்க விட்டு மாட்டிட்டீங்கன்னா சோலி முடிஞ்சு, உங்களுடைய ஒட்டுமொத்த சம்மையை மாத்தி விட்டுரும். சரியாடா கண்ணா? அவ்வளவுதான். செகண்ட் கொஸ்டின் போயிடுவோமா? வாங்க, எக்ஸ்பிளனேஷன் தாங்க. செகண்ட் கொஸ்டின் இதெல்லாம் எங்களுக்கு பார்த்ததுமே கிடுகிடுன்னு வந்துருச்சு சார். என்ன கிடுக்குன்னு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நான் எழுதி போறேன் பாருங்க. கொஸ்டின் இல்லவா? முடிஞ்ச வரைக்கும் முதல்ல சுருக்கிடுறேன். பிராக்கெட் அதே மாதிரி அது 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கடா. நான் தான் கொஸ்டின் எடுத்தேன். 11/8 × -6/33. சரியா? இதான் ஃபர்ஸ்ட். முதல்ல இவனை சுருக்குங்க, சும்மா சுருக்குங்க. பெருசா தான் எழுதுனாதான் கஷ்டப்படுறீங்க. முதல்ல இவனை சுருக்குங்க, இந்த பிராக்கெட்டை மட்டும். அப்ப இது எதை வச்சுனா 1 11 11 3 13 33. கரெக்டா? அகைன் 3 2 6 4 2 8. வேற ஏதாவது பண்ண முடியுமா? 3 2 6 4 2 வேற அந்த இங்க பாரு, இங்க உனக்கு 1 3 3 1 3. அப்ப இதை கேன்சல் பண்ணி என்ன போட்டுடலாம்? 1/4ன்னு போட்டு வச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம பிளாட்ஃபார்முக்கு. ரெண்டாவது செட் பிராக்கெட் என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே சும்மா பாருங்கடா கண்ணா. 1/3 பிளஸ் 3/5 டிவைடட் பை இருக்கு. டிவைடட் பை என்னடா கண்ணா? இன்டு 20/9. கொஸ்டின்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்கடா கண்ணா. கொஸ்டின்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரைட்டா? சரி, போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பார்த்திருக்கோம்? நம்ம ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லயே பார்த்திருக்கோமே பேட்ச்ல. சரி, யாரும் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணா 72008594 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கலாம். சரிடா கண்ணா? சரி வாங்க, இப்போ இந்த இதை முதல்ல போட்டு தருவோமா? இதா போட்டு தர முடியும். 1 5 5 4 5 20. கரெக்டா? அகைன் 1 3 3 3 9. கரெக்டா? அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறேன், அதை மட்டும் நம்ம சால்வ் பண்றோம். 1/3 பிளஸ் 4/3ன்னு வந்துருச்சு. கரெக்டாடா கண்ணா? 1/3 பிளஸ் 4/3 1 × 4 கீழே 3. இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்து விட்டுருங்க, எடுத்து விடுங்க. உங்களுக்கு தான் கீழே ரெண்டுமே சேமா இருக்கு. அப்படின்னா என்னடா கண்ணா? 3ன்னு வரப்போகுது. 1 + 4 5/3. இப்போதைக்கு இந்த செகண்ட் செட் பிராக்கெட்டுக்கு 5/3 எனக்கு வந்து ஆன்சர். ஓகே, அகைன் 4/7 லாஸ்ட் ஸ்டெப் இருக்கா? இது இங்கனக்குள்ள எழுதிக்கிறோமா? முதல் பிராக்கெட்ல என்ன வந்தது? 1/4. அடுத்து என்னடா கண்ணா? பிளஸ் அடுத்து என்னடா கண்ணா வந்திருக்கு கடைசியா? 5/3. சரி, 5/3 வந்திருக்கு. அடுத்த பாயிண்ட் தேர்ட் செட் என்னடா கண்ணா இருக்கு? மைனஸ் இருக்கு. இருக்கட்டும். அங்க என்னது இருக்கு? ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. ஏதாவது கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கான்னு பாருங்க. இந்த 7 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கரெக்டா? 7 வேற ஏதாவது கேன்சல் ஆகுதா? வேற ஏதாவது கேன்சல் ஆகுற மாதிரி இருக்கான்னு மட்டும் நீங்க பாருங்க. சப்போஸ் ஆளுனா நம்ம ரெண்டாவது பாத்துக்கலாம். இல்ல சார் வேற எதுவும் கேன்சல் ஆகுது. அப்ப என்னடா இங்கனக்குள்ள மைனஸ் இருக்கு. இங்கனக்குள்ள -4/5 போட்டாச்சு. கரெக்டாடா கண்ணா? -4/5 அப்படிங்கறத நம்ம போட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அதை மட்டும் லைட்டா எடுத்து பாருங்க.
11/8 இன்ட்டு -6 மூவி 2 6 4 2 8 போட்டுட்டேன். அகைன் ஒரு 11 11 3 13 33. இந்த மைனஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, இந்த மைனஸ்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், எனக்குள்ள முன்னாடி ஒரு மைனஸ்ங்கிறத சேர்த்து வச்சுக்கணும். ஏன் இந்த மைனஸ் இருக்குல்ல, எதுவுமே நம்ம செய்யல, அந்த மைனஸ் தான் நான் எனக்குள்ள எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த இது மிஸ் பண்ணிட்டேன் பாத்தியா, சொல்லவே இல்லை, கமுக்கமா உட்காந்துருக்காங்க பாரு. ஓகே, மூவி 2 6 4 2 இந்த 3 3 நான் கேன்சல் பண்ணி வச்சாச்சு. அகைன் இந்த வேல்யூ மட்டும் நான் முதல்ல எடுத்து சுருக்குறேன். எங்கடா கண்ணா இருக்கு, டிவைடட் பைங்கிற வார்த்தையில இருக்கு. டிவைடட் பை அப்படின்னா ரெசிப்ரோக்கலா போட்டு கேன்சல் பண்ணு. 3/5 × 20/9 கேன்சல் பண்ணா எனக்கு 4/3 வந்தது. 1/3 4/3 ஆட் பண்ணா எனக்கு 5/3 வந்துருச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. கரெக்டா, 1/3 4/3 5/3. அங்கனக்குள்ள எதை கேன்சல் பண்ணேன், அந்த மைனஸ்ங்கிற வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தை மட்டும் கேன்சல் பண்ணிட்டேன். we get ஆன்சர். இப்போ இதுக்கப்புறம் என்னடா கண்ணா பண்ணணும், ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்தா போதும். என்னடா கண்ணா பண்ணலாம், இங்க வாங்க, -1/4 பிளஸ் 5/3 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4/5. இப்ப எல்சிஎம் எடுங்க, உங்களுக்கு என்ன வார்த்தை, 5 4 3 எல்லாமே ஆட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கு. அப்ப 5 4 20 20 3 60 அப்படிங்கறத எல்சிஎம். கரெக்டா கண்ணா? சரி, அப்ப 60 வேணும்னா என்ன பண்ணணும், மேலையும் கீழையும் 15ஆல பெருக்குங்க. 4 15 60. கரெக்டா, அப்போ -15 பிளஸ் 20ஆல பெருக்க வேண்டியதான் 20. அப்ப எவ்வளவு கண்ணா, 5 12 5 20 100 பிளஸ் இது 5ன்னு கொடுத்துருக்காங்க, 5 12 60 12, அப்ப 4 12 48. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா we get ஆன்சர். 148ல இருந்து 100 பிளஸ் 48 148. 148ல இருந்து 15 கழிச்சிருங்க, 138 133/20 133/60ங்கிறது ஆன்சர். தட் இஸ் ஆன்சர். முடிஞ்சு. சைனை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். இதுக்கு ஆன்சர் கீழே நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லடாக்கண்ணா. நீங்க அதுக்கேற்ற மாதிரி 133/60. ஏன் சார் விலங்கத்தனமா 60/133 133/60 மைனஸ் இப்படிலாம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு குழப்பறதுக்கு? ஆமா, குழப்பறதுக்கு தான் வச்சிருக்கேன், அப்படிதான் வைப்பேன். சரியாடாக்கண்ணா? ஸோ 2. அடுத்த பாயிண்ட், அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? வாங்க 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 சார். இதெல்லாம் நாங்க ஈஸியா போட்டுட்டோம் சார், பெரிய விஷயமே இல்லை சார். இது யாரும் கஷ்டமா இருந்ததா? இது யாருக்கும் கஷ்டமா இருந்த மாதிரி இருந்ததா? முதல் 3 கணக்குமே போர்ட் மாஸ் வச்சு சொல்லிட்டேன்டாக்கண்ணா. ஓகே, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 1 செகண்ட். ஆமாடி, அப்பாடா. ஓகே, சரிடா, வாடா 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 கண்ணா. ஸோ இது வரைக்கும் என்ன 2 கணக்கு பார்த்தோம், 2 கணக்கு நம்ம பார்த்துருந்தோம். ரைட்டா? ஸோ போர்ட் மாஸ் ரிலேட்டடா வச்சிருக்கக்கூடிய 2 கான்செப்ட் வச்சு நம்ம பார்த்தோம். அதே கான்செப்ட் இங்க பிராக்கெட் வச்சு உங்களுக்கு சைன் காமிச்சு பூச்சாண்டி காட்டுவோம். இங்க பாருங்க, இன்னொரு அதே மாதிரி எழுதிக்கிறோம். நான் கணக்க 4/3 டிவைடட் பை இருக்கு. அப்ப என்னடா நான் இன்ட்டு போட்டு -7/8 எழுதிருங்க. எழுதுறப்ப இப்படி எழுதிருங்க, முடிஞ்சு. மைனஸ் போட்டாச்சு. அகைன் 3/4 இன்ட்டு 4/3 அப்படியே இருக்கட்டும். பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இங்க வெளியில போட்டுருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு முடிஞ்சு. இன்னொரு ஆத்திட்டு இருக்க முடியாது. 4/3 இன்ட்டு 1/4. இப்ப எதெல்லாம் போட்டு தர முடியுமா அம்முடையும் கேன்சல் பண்றா. அப்பப்பா, ஒரு நாங்க 8. வேற ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணவே முடியாது. அகைன் 3 3 அடி, 3 3 4 4 அடி, முடிஞ்சு. அடுத்து இதுல இந்த 4 4 அடிங்க. அவ்வளவுதான். இப்ப அடிப்போமா? இப்ப மீதி என்ன இருக்கு, -7/3 இருக்கு. கரெக்டா கண்ணா? இதுல -7/3 இருக்கு. இந்த மைனஸ் போட்டேன், அங்கனக்குள்ள 1 இருக்கு. சரி, மைனஸ் இங்கனக்குள்ள என்னடா கண்ணா இருக்கு, மைனஸ் இங்க மேல 1 இருக்கு, /3 இருக்கு. அவ்வளவுதான். திருப்பி சேம் எல்சிஎம். எல்சிஎம் எடுங்கடா கண்ணா, பெரிய விஷயமே கிடையாது, பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் இல்ல. எல்சிஎம் வேல்யூ என்ன இருக்கு, கீழே 3 இருக்கு, இங்கனக்குள்ள 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா என்னடா கண்ணா, 3 இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான், முடிஞ்சு. நீங்க போட்டு பெருசாலாம் போட்டுட்டு அச்சோ அம்மாப்போ அப்பப்போ அப்படிலாம் நீங்க பண்ணணும்னு அவசியமே இல்லை. 3 அப்ப பண்ணா என்ன வரப்போகுது, அப்ப இங்க -7 தான், பிரச்சனை இல்லை. மேலே இங்கேயும் 1ஆல தான் பெருக்கணும். இங்க எதால பெருக்கணும், 3ஆல பெருக்குங்க. அப்ப 3ஆல பெருக்குனா -3. கரெக்டா கண்ணா? 1 × 3 3. சார் இது நடத்தல, எக்ஸ்பிளனேஷனால நான் கொஞ்சம் வேகமா போறேன். அடுத்து இது மேல இங்கே 1ஆல பெருக்குங்க. அப்ப பண்ண என்னடா கண்ணா, -1. அப்ப பண்ண என்ன வருது, -10 -11/3 -11/3. யாருக்கெல்லாம் இப்படி வந்தது சொல்லுங்க, யாருக்கெல்லாம் இப்படி வந்தது? சார் அந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்களே சார், எதுவுமே எங்களுக்கு கொடுத்த மாதிரியே இல்லைங்களே சார் அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டான கண்ணா?
-11/3 வந்திருக்கே சார், என்ன சார் பண்றது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கரெக்டா? பட் ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்ட் அப்படிங்கறது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. சரியாடா கண்ணா? சரி, நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க நீங்களே பாருங்க. 4/3 போட்டேன், 4 இன்ட்டு இந்த 8/7 நான் ரெசிப்ரோக்கலா போட்டேன். ஓர் நாங்க ஈர்னாங்க 8. இவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரே மிஸ்டேக்கு, கரெக்டா இந்த அடிக்கிறாங்கல்ல, இதே மாதிரி எத்தனை பேருக்கு ஆன்சர் கரெக்டா வந்தது? எனக்கு வந்த ஆன்சர் பசங்க எல்லாருமே -11/3 11/3 என்னடா ஆன்சர் வந்துருக்க மாட்டா, அடிக்கிறதுல கேன்சல். டேய் கண்ணா இங்க பாருங்க, இப்ப நான் சொல்லி காமிக்கிறேன் எங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லிட்டு. 3ன்னு பாப்பான், இப்படின்னு அடிப்பான், இந்த 2 விட்டுருவான், அவன் எழுதிருக்கதே விட்டுருவான். அப்ப என்ன பண்ணணும், இங்கனக்குள்ள என்னடா கண்ணா இருக்கு, நீங்க எழுதிருக்கிற மெத்தட்லயே இந்த ஸ்டெப் தப்பா இருக்கு. கரெக்டா? புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? அதாவது நான் என்ன விஷயம் சொல்றேன்னா, அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, அடிக்கிற கூடிய சம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அத கொஞ்சம் கவனமா தெளிவா எழுதுங்க. இப்படி எழுதாதீங்க, இந்த இருக்குல்ல இப்படி எழுதாதீங்க, இங்கனக்குள்ள எழுதிக்கோங்க, இப்படி எழுதுங்க. இப்படி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இல்லைன்னா மறந்துடும். இப்ப பாப்போமா? அப்ப -7/6. ஓகே, மைனஸ் போட்டுட்டேன். இதை 1 4 4 1 1 போட்டாச்சு. அப்போ 1/1 தான். மைனஸ் இங்கனக்குள்ள இது 4 கேன்சல் பண்ணா 1/3 தான். சூப்பர். இப்ப எப்படி தெளிவா இருக்கா? இப்ப எல்சிஎம்மோட வேல்யூ என்னடா கண்ணா? சரி 6, உங்களுடைய ஸ்லாங்ல நான் 6ன்னு போட்டுக்கிறேன். மேலையும் கீழையும் 1ஆல பெருக்கணும், அப்ப பண்ணா -7. மேலையும் கீழையும் 6ஆல பெருக்கணும், அப்போ -6. இந்த மைனஸ் நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. 2ஆல பெருக்குங்க, அப்போ 2ஆல, அப்போ 2. அப்ப என்னடா கண்ணா? -7 -6 -2, இது எல்லாமே ஒரே சைன், அதனால மைனஸ்ன்னு போட்டுட்டேன். அப்போ 8 7 கூட்டினா 8 7 கூட்டினா சும்மா சொல்லுங்க, 8 7 கூட்டினா 15. 15/6. அப்ப என்னடா கண்ணா? I3 15 ஈர்3 6. அப்ப என்னடா கண்ணா? -5/2. தட் இஸ் ஆன்சர். எத்தனாவது ஆன்சரா இருக்கு? -5/2ங்கிறது டி ஆப்ஷனா இருக்கும். -5/2 டி ஆப்ஷனா இருக்கும். ரைட்டா? சோ நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்ல 3 கொஸ்டின் இல்ல, எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா 2 கொஸ்டின் தான் போட்டேன், மைனஸ் பிளஸ் பிரச்சனை வருது சார் அப்படின்னா முக்கியமான விஷயம். சரி நீ செஞ்சு காமிச்சதை எடுத்து காட்டுமா அப்படின்னு கேட்டா எல்லாருமே இந்த இடத்துல தப்பு பண்றாங்க. எல்லாருமே இந்த இடத்துல தப்பு பண்ணிடுறாங்க. என்ன ஆன்சர் வருது? -11/3 வருது. எனக்கு மட்டுமே ஒரு 6-7 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிட்டான். கேன்சல் பண்றப்போ நல்லா எனி மாதிரி இப்படி கேப் விட்டு எழுதிக்கோங்க. இதுலயும் கஞ்சத்தனம் பார்க்காதீங்க. சரியாடா கண்ணா? சரி வாங்கடா கண்ணா, முடிஞ்சா? இதுவுமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான்டா கண்ணா, வெளியில இருந்து போல. எல்லாமே இப்ப நம்ம கேட்ட எல்லா கேள்வியுமே 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓகேடா கண்ணா? இந்த கேள்விலாம் நான் வந்து எத்தனை டைம் எடுத்திருக்கேனே தெரியாது. √42.25 எம்ம பசங்களுக்கு தெளிவா தெரியும். பாயிண்ட்ல சம்ம வச்சு சால்வ் பண்ணவே கூடாது. என்ன பண்ணணும்? பாயிண்ட் இருந்தா தூக்கி விட்டுறணும், அவ்வளவுதான். அப்ப என்ன சார் பண்ணணும்? இந்த இருக்கு, பாயிண்ட தூக்கி விட்டுறணும்னா 4225/100 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஏன் வசதிக்கு. எப்படி? ஏன் வசதிக்கு நான் போட்டுக்கிறேன். ஏன் சார்? மேலைங்களை 100ஆல பெருக்கிட்டேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 4200. இதுக்கு நான் எங்க போய் நான் ஸ்கொயர் ரூட் படிக்கிறது? அழுகையா வருது. அப்பெல்லாம் படிக்க டானா படைய போடுங்க. 4225 போடுறா கண்ணா. 5ஆல போடுமா? 8 5 40, மீத 2, 4 5 20, மீத 2, 5 5 25, அட்டைன் அட்ரா கண்ணா 5, 1 5 5, 3, 6 5 30, 4 9 5 45. இதை பார்த்தா எது மாதிரி கிடையாது? 13 ஸ்கொயரு. இங்க என்ன ரூட் கொடுத்துருக்காங்க நீங்களே சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னடா? 2 நம்பருக்கு ஒரு நம்பர் ஸ்கொயர். இங்க 5 போட்டேன், இந்த 13 இந்த 13 போட்டுட்டேன், டிவைடட் பை இவன் உடனே இங்க 100 போட்டுவோம். அப்ப பண்ணா என்ன வரப்போகுது? 13 × 65/100 அப்படின்னு வரும். ரைட்டா? கரெக்டா தப்பா? போன கணக்கு மாதிரி எங்கேயும் தப்பு பண்ணாதீங்க. ஸ்கொயர் ரூட்னா இதுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கும் ஸ்கொயர் ரூட் தான். 100க்கு ஸ்கொயர் எடுத்தா விச் மீன்ஸ் 10 போகும். 10 போகும்டா கண்ணா. அவ்வளவுதான். என்ன சார் இப்படி போட்டு போறீங்க? அதுக்கு மேல இங்க வேற எதுவுமே இல்லைங்க, அவ்வளவுதான். தூர போட்டுடலாம். சரியாடா கண்ணா? அடுத்த கணக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கணக்கு. அடுத்த கணக்கு இதுதான். இதெல்லாம் வந்து நல்லா மண்டை இருக்கிறவங்க தான் சால்வ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்கும். ரைட்டா? ரொம்ப ஒரு டெக்னிக்கலா வச்சிருப்பாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 98 118. ஒரு பையன் எனக்கு ஆன்சரை போட்டு, சார் 128ல இருந்து 18 கூட்டினேன் சார், அப்ப 138 146 சார், 146ல இருந்து 96 கழிச்சேன் சார், ஆனா எனக்கு அந்த ஆன்சர் வந்துட்டும் வரமாட்டேங்குது சார் அப்படின்னா. பாத்திருக்கீங்களா? இப்ப பாருங்க, 128ல இருந்து 18 கூட்டினானா, அப்ப கூட்டம் எத்தனை கண்ணா? 38 6 1 146. அதுல இருந்து 98 கழிங்க. 98னா 16ல இருந்து 3, அப்பப்போ 13, 13ல இருந்து 9 போச்சுன்னா 10 11 12 4 சார், 48 சார். எனக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது சார். இந்த ஆன்சர் சி சார். நீங்க எப்படி டீன் போட்டீங்க? யார் கேட்டு போட்டீங்க? வாங்க சண்டைக்கு வாங்க, என் கூட சண்டைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்னைய பிடிச்சி கத்திக்கிட்டு இருந்தான். ஐயோ ஐயோ கடவுளே, அப்படி பண்ணக்கூடாதா கண்ணா?
அப்படி பண்ணக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி அவன் கோவத்துல சில நேரத்துல கத்திடுவாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 128 இருக்கா? இதுக்கு நானா பட போடுங்க 128. ரெண்டாவது வைப்பாடு 2 2 4 2 8. ரெண்டாவது வைப்பாடு 32. ரெண்டாவது வைப்பாடு 16. ரெண்டாவது வைப்பாடு 2 4 2 2. சரியா? இதை நான் போட்டுட்டேன். இப்போதைக்கு ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் இந்த அடிச்சிட்டேன். ஒரு 2 இந்த ஒரு 2 இந்த ஒரு சாரி அந்த 2 அதாவது வாட்டுக்கு இருக்கணும். 2 4 4 2 8 8 ரூட் 2 நான் எழுதிக்கிட்டேன். ரைட்டா? மைனஸ் 98க்கு சேம் பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுங்க. 98க்கு 2 4 2 8 சார் 1 9 2 18 சார் 7 7 சார். ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் சார். இந்த ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்துட்டேன். மீதி இருக்குன்னு அவன் வாட்டுக்கு இருக்கான். அச்சோப்பா உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணானா? இல்ல அடுத்து பிளஸ் 18. ஓகேவா? 18 2 9 2 18 3 3 ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர். அப்ப என்னடா கண்ணா 3 ரூட் 2 இந்த ரெண்டை உள்ளே போட்டுட்டு போறாங்க. சரியா? இதை நம்ம எழுதியாச்சு. இப்ப இந்த எல்லாத்துலயுமே எவன் காமனா இருக்கான்? அவனை தூக்குங்க பய உள்ளே. ரூட் 2 காமனா இருக்கான். சரியாடா கண்ணா? சரி, ரூட் 2 காமனா. மீதி இருக்கிறதுல என்னடா கண்ணா 8 மைனஸ் 7 பிளஸ் 3. அப்ப பண்ணா என்ன வரப்போகுது? ரூட் 2 இன்ட்டு 8யும் 3யும் கூட்டினா 11. 11ல இருந்து 7 போச்சுன்னா 4. which means என்னடா கண்ணா 4 ரூட் 2ங்கிறது ஆன்சர். இவன் பார்ப்பான், சார் 4 ரூட் 2 தான் 42ன்னு கொடுத்துட்டாங்களோ, ஒருவேளை 4 விட்டுட்டாங்களோ அப்படிமா. ஆன்சர் 4 ரூட் 2 தான். ஆனா அது எப்படி ஆப்ஷன்ல? இது 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்கு. நம்பர் சிஸ்டம் அந்த இதுல கான்செப்ட்ல இருக்கும். போய் எடுத்து பாருங்க. ஆன்சர் டி. என்ன சார் அப்படின்னா வேற இப்ப ரூட் ஆஃப் 32ன்னு இருக்குன்னு வச்சுக்கிறோமே. ஆன்சர் 32. அந்த 32ங்கிற ஆன்சரை இப்ப பாருங்களேன், நான் இது இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன். இந்த 32 இருக்கா, இது டானா பட போடுங்க. 16 2 32 2 8 2 16 2 4 2 8 2 2 1 2 ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர். அப்ப 2 4 இந்த ரூட் 2 மட்டும் இருக்கும். So which means equal. Answer is D. ஸ்டாண்டர்ட் குரூப் 1 கொஸ்டின். இப்படிதான் நம்ம மேக்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்பயுமே இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல கொஸ்டின்ஸ் நீங்க பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா மேக்ஸ்ல 20 கேள்வி அடிக்காம நீங்க வெளியில வர மாட்டீங்க. அதற்கு நான் பொறுப்பு, சுப்பாராஜா பொறுப்பு. ஏன்னா நான் தான் எடுக்கிறேன். ஓகே, யூ டோன்ட் வரி அபவுட் இட். நம்பிக்கையா நீங்க ஜாயின் பண்ணலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா 72008594 இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேட்சுக்கு. ரைட்டா கண்ணா? ஜஸ்ட் 599ல. ரைட்டா? அடுத்த கணக்கு என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? அத்தோ அடுத்த கணக்கு என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? இங்க பாருங்க சார், இது என்ன சார் பா என்னென்னமோ எழுதிருக்கிறாங்க. 3 பவர் 5 சார் டிவைடட் பை 3 பவர் 8 சார் பவர் 5 சார். அங்க இங்கனக்குள்ள திருப்பி இன்ட்டு 3 பவர் மைனஸ் 5 சார். இது என்ன சார் நியாயம் இருக்கு அப்படிமாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே கான்செப்ட், பசங்க கண்ணாலே அடிப்பாங்க. அறா கண்ணா என்னடா கண்ணா பேஸ் ரெண்டும் சேமா இருந்து நடுவுல டிவைட் வந்தா பவரை கழிக்கணும். பவரை கழிச்சதுமே 5ல இருந்து 8 போச்சுன்னா 3. அப்ப பவர் 5 சார் இன்ட்டு 3 பவர் மைனஸ் 5. கரெக்டாடா கண்ணா? அடுத்து வாங்கடா கண்ணா, இங்க பாருங்க. வெயிட். அப்ப 3 இன்ட்டு இந்த 3 பவர் அழிச்சிடலாம். அப்ப என்னடா கண்ணா 3 5 15 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 5. அப்புறம் பேஸ் 2 சேமா வந்து நடுவுல பெருக்கல் வந்தா பேஸை எழுதிட்டு பவரை கழிங்க சார். பவரை கூட்டுங்க சார். இங்க 2 சைன் இருக்கு, அதனால கழிச்சு விட்டேன். 3 பவர் 10. என்னடா கண்ணா 3 பவர் 10. ஆன்சர் டி அப்படிங்கிற ஆன்சர் வந்ததுன்னு நினைக்கிறேன். ரைட்டா? போட்டுட்டு வந்து கதறான், சார் போச்சு சார், மோசம் போச்சு சார், தப்பு பண்ணிட்டீங்க சார், தப்பா கொடுத்துட்டீங்க சார். என்னடா தப்பா கொடுத்துட்டு? இந்த வடிவேல ஓடி வருவான்ல, எங்கடா அந்த அப்புறம் சண்டிங்களா, எங்கடா வந்துட்டாங்களாடா அப்படின்னு சொல்லி கூட்டு வருவான்ல, உங்களை போட்டு தரல வந்தான் பாஸ். அதே மாதிரிதான் இவன் என்ன பண்றது, இவன் இனியும் ப்ரெஷர் ஏத்திடுறது. எல்லாமே கரெக்ட் தான்டா. 3 பவர் 5 3 பவர் 8. அப்ப 3 பை 5 3 பை 8 தானே வரணும். பவரை கழிக்கணும். 3 பை 5 3 பவர் 8 பவர் கழிச்சா 3 பவர் 5 மைனஸ் 8ன்னு வரும். அப்போ பெரிய நம்பர் சைன் என்னது? மைனஸ் 8ங்கிறது தான். அது பக்கத்துல இருக்க சைனை தானே போடணும். கரெக்ட் தானே டாக்கண்ணா? இந்த இருக்குல்ல டாக்கண்ணா 3 பவர் 5 பை 3 பவர் 8. இதை கழிக்கணும்னா 3 பவர் 5 மைனஸ் 8 அப்படிதானே போடணும். அப்ப கழிச்சா இங்க என்ன வரப்போகுது? -3 தானே வரணும். ரைட்டா? அப்போ இங்கனுக்குள்ள -15 தானே வரணும். அப்ப ரெண்டு ஒரே சைனா இருக்கா, -20ங்கிறதான ஆன்சர். இதுல என்கிட்ட வர சண்டிகரை வராங்க. அதனாலதான் ஒவ்வொருத்தவனுக்கும் என்னால ரிப்ளை பண்ண முடியல. நிறைய மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, பாவம் பிள்ளைங்க. அதனால ஒரே வீடியோவா கொடுத்துறேன். என்னடா கண்ணா? ஸோ 3 பவர் -20ங்கிறத ஆன்சர். வாங்க அடுத்த கணக்கு. எங்க பசங்க கண்ணாலே பார்த்து கண்ணாலே கரெக்ட் பண்ணுவாங்க. ஆன்சர் சொல்றாங்க நான் x = 3 சார். எங்கடா கண்ணா இருக்கு? x = 3. பேஸ் 2 சமமா இருந்து மல்டிபிளிகேஷன் இருந்தா x + 2 + 5 = 10. அவ்வளவுதான், முடிஞ்சு. x + 7 = 10. x = 3. 10 - 7 = 3. தூர போடுங்க சார் இதெல்லாம்.
10 செகண்டுக்கு மேல இதுல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் எடுத்ததுக்கான ஒரு அங்கீகாரமே இல்லாம போயிடும். சரியாடா கண்ணா? இதெல்லாம் சப்ப மேட்ரு. சால்ட் வாட்டர். இந்த கொஸ்டின் வேணும்னா சுப்பா லேர்னிங்ஸ் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்டோட கொஸ்டின் ஸ்டாண்டர்டா பாருங்க. ஜிஎஸ் கொஸ்டினோட குவாலிட்டியை மட்டும் பார்த்துட்டு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ இந்த போண்டாமணி ஓடுவான்ல, ஓடாத அதுலயே பாதி பேர் ஓடிடுவாங்க. அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கும். பார்த்து எடுத்திருக்கேன்டாங்கன்னா கூட்டு காரணமா இருக்கு. நீங்க தானே கேட்டீங்க பாதி பேர், சார் ஒன்லைனர் எல்லாம் கேட்காதீங்க, கூட்டு காரணமா வைங்க. வருது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. சரியா? ஒன்லைனரை நான் வைவால பாத்துக்கிறேன். சரியாடா கண்ணா? சொல்றாங்க நம்ம கிட்ட வந்துட்டு. சரி, 2 பவர் இப்ப சொல்லுவாங்க 2 பவர் 2x - 1 எவடி சொன்னது? அவன் வேற சும்மாவே ஏதாவது ஒண்ணு சொல்லுவான். இவளை யார ட்ரிகர் பண்ணி விட்டது அப்படிமா? ஓகே, சரி, இதே கான்செப்ட் தான். பேஸ் ரெண்டும் சமமா இருந்து பேஸ் ரெண்டும் சமமா நடுவுல டிவைட் வந்தா பேஸ எழுதிட்டு பவரை கழிக்கணும். ரைட்டா? இப்படிதான் எழுதுவாங்க. இப்ப பாருங்க, யாரெல்லாம் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லுங்க. 2x - 1 பவரை கழிங்க. -x + 2 = 2 பவர் 2. இது 4 பவர் 2 பவர். நான் எழுதிட்டேன். நீங்க பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் முருகனே வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன்ல, நறுக்கு கொட்டிக்கோங்க. நீங்களே மண்டையில கொட்டிக்கோங்க. டப்புக்கு அடிங்க. எங்கெல்லாம் 2 செட்டு வேல்யூ இருக்கும் தான் இப்படி 2 செட்டு வேல்யூ இருக்கு, பிராக்கெட்ட போடுங்கன்னு சொல்றேனையா. கேட்கவே இல்லைன்னா நான் என்னதான் செய்ய? இப்ப பாருங்க, நீங்க எழுதுனது அத்தோ இடப்பற்றாக்குறையா இருக்கா? சச்சோ. சரி, இப்போ இங்கிட்ட எழுதிக்கிறேன். 2 பவர் 2x - 1. இந்த -1 இங்கேயும் கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்கணும். சொல்லி பண்ணு, கேட்க மாட்டேன். -x - 2 = 2 பவர் 2. அப்ப 2 பவர் 2x இருந்து 1x போச்சுன்னா வெறும் x. -3 = 2 பவர் 2. பேஸ் ரெண்டும் சமம். பவர் ஈக்குவல் பண்ணு. -3 = 2. அப்ப x = 5. தூர போட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம லெவல் கிட்டக்க வரக்கூடாது. போடா அப்படின்னு சொல்லி தூர விட்டு எழுந்திரணும். ரைட்டா? எத்தனை பேர் இந்த சம்லாம் கரெக்ட்? சம் கரெக்டா தான் இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. ரைட்டா? ஏயா ராசா கண்ணுங்களா செல்லுங்களா, என் மெசேஜ நான் வேணா இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த 2 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட வரேன்டா. இந்த 2 நாள்ல மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு 357 மெசேஜஸ் ரீட்ல இருக்கு, அன்ரீட்ல இருக்கு. நான் என்னதான் செய்ய? நான் கண்டென்ட் எடுக்கவா, மெசேஜஸ் ரீட் பண்ணவா? என்னால முடியலடா கண்ணா. ஸோ அதனாலதான் நிறைய பேர் கேட்டனால இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ரைட்டா? ஓகே, இங்க பாருங்க, இது எது சரியில்லைன்னு கேட்குறாங்க, எது தப்பா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்படிதானே? சரி, இங்க வாங்க. யாருக்கு ஏன் ஸ்கொயர் பண்ணவே தெரியல? 1 ஸ்கொயர்டு 1/16 அப்படிதானடா கண்ணா? 4 பவர் -1/2 எது சரியில்லைன்னு கேட்குறாங்க, எது தப்பா இருக்குன்னு கேட்குறாங்க. 4 பவர் -2 1/16, அதாவது 1/4 ஸ்கொயர்னு வரும். ஸோ இது சரியா தான் இருக்கு. அப்ப இது வராது. கரெக்டு தானே? அவசர கோளாறு என்ன? அடுத்து இங்கனக்குள்ள 1/16 ஸ்கொயர் ஆயிரும் ஈக்குவல் இங்க என்னடா 2 பவர் 4 ஆயிரும். 2 2 2 2. அப்ப அதுவும் 16. இதுவும் சரிதான். சரி, இங்க வாங்க. இந்த இது மூணாவது இதை ஸ்கொயர் பண்ணா 1/16. 4 ஸ்கொயர்னா 16. அப்ப 16 பவர் -1 1/16. அப்ப கட்டாயமா டியா தானே இருக்க முடியும். பின்ன எப்படி அது டி இல்லாம இருக்க முடியும்? குரூப் 1 கொஸ்டின், ரிமெம்பர் தட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒன் வாங்கடா கண்ணா. இங்க என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? இந்த கணக்கு ஓகே, இது ஸ்டாண்டர்டான 2 பவர் m - 1 plus 2 power m plus 1 equal to 640. 640 அவ்வளவுதான். இப்ப எப்படி செய்யணும்? இப்ப நான் ஆல்ரெடி நான் சொன்னதான், இதை நடத்தினதான். ரெண்டுக்குமே இந்த ரெண்டு இதுக்கும் காமன், இதுக்கும் காமன், இதுக்கும் காமன், இதுக்கும் காமன். 2 power m into 2 power minus 1 plus 2 power m into 2 power plus 1 equal to 640. இப்ப இந்த ரெண்டுலயும் எவன் காமனா இருக்கான்? போட்டு தாக்குங்கடா கண்ணா. 2 power m காமனா இருக்கான். ரைட்டா? அப்ப 2 power minus 1 plus போட்டேன். அப்ப 2 power 1 equal to 640. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான்டா கண்ணா. இப்ப எப்படி எழுதிக்கலாம்? ஸ்வைங் இந்த 2 power m equal to 1/2 plus 2 equal to 640. என்ன கேட்றாதீங்கடா கண்ணா, தயவு செஞ்சு என்கிட்ட கேட்றாதீங்க. என்ன கேட்றாதீங்கன்னா, இது எப்படி 2 power minus 1 1/2. நீங்க அப்படி வேணும்னா நீங்க சுபா மேக்ஸ்ன்னு சொல்லி நான் மேக்ஸுக்குன்னே ஒரு கோர்ஸ் போட்டுங்க, அதை நீங்க ஜாயின் பண்ணாதான் இதெல்லாம் புரியும். சரியா? இது வந்து டெஸ்ட் பேட்ச் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஓகே ஃபைன். அடுத்து அச்சோ இது இடப்பற்றாக்குறையா இருக்கா? சரி, இங்க எழுதிக்கவா, இந்த பக்கம் எழுதிக்கிறேன். சரியாடா கண்ணா? சரி. இப்ப இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்னடா கண்ணா வரப்போகுது? 2 4 2 power m ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தா 5/2 ஈக்குவல் டு
640 கரெக்டாடா கண்ணா ஃபைன் 2 power m equal to 640 into 2 by 5 ஓ ரெஞ்சா 5 ஓ ரெஞ்சா 5 மீதம் 1 ஈ ரெஞ்சா 10 மீதம் 1 ஈ ரெஞ்சா 4 8 அஞ்சா 40 அப்ப 2 power m equal to 256 கரெக்டா ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி பேஸ் சமமா இல்லைனா சமப்படுத்தணும் 2 power m equal to 256 எப்படி எழுதிக்கலாம் 256 2ல போட்டுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 8 டைம் வரும் அப்ப பேஸும் ஈக்குவல்னா பவர்ஸ் ஆல்சோ ஈக்குவல் அப்ப m equal to 8ங்கிறது ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோடா அண்ணா அதனால நான் சட்டு நான் போயிட்டேன் தெரியலைன்னா நீங்க பேசிக் கிளாஸ்ல இருந்து எழுத்து கூட்டி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் சரியா நெக்ஸ்ட் ஒன் சார் இதை நாங்க பாத்துக்கிறோம் சார் இதெல்லாம் நாங்க எங்களுக்கு தெரியாதா சார் எங்களுக்கு தெரியும் சார் முடிச்சுக்கிறேன் இது சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு வீடியோ தான் இதுவும் எப்பாடி எங்க வாட்டர் கேன் இருக்கு ஓகே ஃபைன் இங்க என்னடா கண்ணா 2/7 மைனஸ் இது நீங்க செஞ்சறீங்களா நான் செய்யணுமா சரி வாங்க செய்வோம் 1/4 into 3/2 minus 5/6 முதல்ல இவனை மிதிங்கன்னா ஏதாவது போட்டு தள்ளுங்க 2/7 minus 3/8 minus 5/6 அவ்வளவுதான் இதுல நீங்க எல்சிஎம் எடுத்து நீங்க போட போறீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு இது என்னடா கண்ணா 2/7 மைனஸ் இதுல வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா முடியாது இது 8 3 8 அப்ப 6 8 48ன்னு வச்சுக்கோங்க குறுக்கு பெருக்கல் 3 ஓராறு 2 18 மைனஸ் 8 5 40 ரைட்டா அகைன் 2/7 மைனஸ் போட்டுட்டேன் 40ல இருந்து 18 போச்சுன்னா எவ்வளோடா கண்ணா 30 20 22 அப்ப 22/48 பெரிய நம்பர் சைன் என்ன 40 அது கிட்டக்க இங்க மைனஸ போட்டுறணும் தப்பு பண்ணாதீங்க அகைன் என்னடா கண்ணா பண்ண போறீங்க சோ 2/7 இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்தா பிளஸ் ஆயிர போகுது 22/48 கேன்சல் 1 1 2 4 ரெண்டால வைப்பால கேன்சல் பண்ணிட்டேன் திருப்பி நீங்க எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா 2/7க்கும் 11/24க்கும் எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா we get answer so answer is 125 168 or something I think so 125 168 அப்படின்னு வரும் சும்மா பெருக்கி விட்டு கேன்சல் பண்ணிடுங்க முடிஞ்சு இதுல எல்லாம் தப்பு பண்ணவே கூடாதா கண்ணா ராசா தப்பு பண்ணவே கூடாது ரைட்டா ஐயோ சார் இதுதான் சார் எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது சார் என்ன ஒரு மாதிரி இருந்தது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இங்க பாருங்க பேர் வைக்கணும் கரெக்டா கண்ணாலே பார்த்து அடிக்கலாம் பேர்னா என்ன சார் இந்த கொடுத்துருக்கான் பாருங்க 1.75 into 1.75 plus 2 into 1.75 into 0.75 plus 0.75 into 0.75 divided by 1.75 into 1.75 0.75 into 0.75 எக்ஸாம் கால இப்படி உட்கார்ந்து எழுதுனீங்கன்னா விடிஞ்சிரும் அப்ப நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்காக நான் எழுதி போட்டுருக்கேன் எக்ஸாம் எழுது நம்பர் ரிப்பீட்டட் வந்தா பேர் வைக்கணும் ரைட்டா நான் ஏன்னு எடுத்து என்னடா நான் 1.75 நான் வச்சுக்கிறேன் ரைட்டா இந்த a into a plus 2 into a into புதுசா இன்னொரு நம்பர் b equal to 0.75 எத்தனை டைம் பார்த்தாச்சு plus again b into b இங்க என்னடா கண்ணா a into a minus b into b அவ்வளவுதான் முடிஞ்சு வாங்கடா கண்ணா இப்போ இதை சொல்லுங்க a squared plus 2ab plus b squared by a squared minus b squared இதை பார்த்தா என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு a plus b whole square which is equal to a square plus b square plus 2ab அப்ப a plus b the whole square divided by a plus b into a minus b இந்த ஃபார்முலா a square minus b square ஃபார்முலா இப்போ ரெண்டையும் போட்டு சொல்லுங்க போட்டு தாக்கு அப்ப a plus b by a minus b இந்த ரெண்டையும் கூட்டி ஒரு வேல்யூ மேல எழுதுங்க ரெண்டையும் கழிச்சு ஒரு வேல்யூ 1.75 0.75 கூட்டுங்க 10 1 14 15 1 3 இந்த ரெண்டையும் கழிச்சு ஒரு வேல்யூ எழுதணும் முடிஞ்சு இதுதான் அந்த வேல்யூ ரைட்டாடாக்கன்னா இவ்வளவுதான் நீங்க இதுல எதுல நீங்க காம்ப்ளிகேட் பண்ணுவானா இது அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்போம் என்னவா இருக்கும் ஒருவேளை வராதா பார்த்தாலே தெரிஞ்சு வச்சு 3.5ங்கிறது ஆன்சர் 3.5 டிவைடட் பை 1 ஏன்னா 1.75 ல இருந்து 0.75 1 தானே சோ 3.5ங்கிறது ஆன்சர்
நம்பர் ரிப்பீட்டடா வந்தா பேர் வைக்கணும். சரியாடா கண்ணா? அடுத்து நெக்ஸ்ட் வாங்க 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 வாங்க, கப்படாதீங்கப்பா. இத ஷார்ட்கட்ல எத்தனை வாட்டி சொல்லி தரது? 1/1/6 = 6, y³ - -1/y³. என்னடா கண்ணா ஷார்ட்கட்? ஸ்கொயர் ஒன்னு பார்த்தோம், கியூப் ஒன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் we should take a. இததான் நம்ம a ன்னு எடுக்கணும். a = 6. அவ்வளவுதானடா கண்ணா? இல்ல யாருக்கு டவுட் இருக்கா? a = 6. அப்ப a = 6னா அங்க போய் எடுத்து பாருங்க, a³. அப்பனா என்னடா பண்ணணும்? இத கியூப் பண்ணணும். given dataல என்ன சைன் கொடுத்துறாங்க? ஆப்போசிட் சைன். பிளஸ் 2 னா 2 போடுறீங்க, 3 ன்னு கொடுத்துருங்க, அதோட a போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அப்ப 6³ + 3 × 6. அப்ப என்னடா கண்ணா? 6³ ஓட வேல்யூ 216 + 18 கூட்டினீங்கன்னா we get an answer. இது ஏன் இவ்வளவு பிரச்சனை? அவ்வளவுதான்டா கண்ணா. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தூக்கி தூரம் போட்டுருங்க. இவெல்லாம் ஒரு ஆள் நம்ம பக்கத்திலே வரக்கூடாது. நம்ம குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி படிச்சு 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 பேச்சுலர், ஸ்டேட் ரேங்க் 2.0, மேக்ஸ் எல்லாத்துலயும் கத்தி ஃபவுண்டேஷன் எல்லாத்துலயும் சொல்றேன். தனியா இண்டிவிஜுவலா ஒரு வேல்யூ கேட்டா XY AB ZC CY AB இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? தூக்கி அல்லேக்க அப்ளை மட்டும் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. என்னடா கண்ணா அப்ளை பண்ணணும்? இந்த வேல்யூவை X இருக்க வேண்டிய இடத்துல 3 ஆகவும் Y இருக்க வேண்டிய இடத்துல என்னடா கண்ணா 4ஐயும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் 32:7 வரும். கரெக்டா? ஆமா ரைட். அது போய் சும்மா டைரக்டா அப்ளை பண்ணிருங்க, வேற எதுவுமே கிடையாது. ரைட்டா? கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க, இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷனே தேவை கிடையாது. ரைட்டா? லாஸ்ட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ஐயோ, 217 × 217 + 183 × 183. சார் இந்த கொஸ்டின் தான் சார் எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது சார். சரி இங்க வாங்க, இது என்னது? இது a², இது a² + b² கொடுத்துருக்குறாங்க. அப்படிதானாங்க? நான் ஏன்னு சொல்லிட்டு 217 எடுத்துட்டேன், பின்னு சொல்லிட்டு 183 எடுத்துட்டேன். அவ்வளவுதான். டெக்னிக் மட்டும் சொல்றேன், நீங்க ஆன்சரை கொண்டு வந்துருங்க. அவ்வளவுதான். ரைட்டா? சரி, இதை இப்படி தனியா நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். சரி, வேற ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கான்னு பாருங்கடா. அப்ப என்னது சார்? a + b² நமக்கு தெரியும். அப்பனா என்னடா? a² + b² + 2ab. கரெக்டாடா கண்ணா? + 2ab. நமக்கு இது மட்டும் தான் கொடுத்துருக்கான். அப்ப இது இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. a + b² - 2ab. முடிஞ்சு போச்சுல? ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்? ஏன்டா இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றீங்க? புரியல சார். இந்த இருக்குல்ல, அப்ப a + b² - 2ab போட்டீங்கன்னா லட்டு ஆன்சர் வருமே. a + b² நான் என்னடா கண்ணா 217 + 183 ஸ்கொயர்ட் -2 × 217 × 180. இது தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாது. இதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். 300 400 400 ஸ்கொயர்னு வரப்போகுது. அவ்வளவுதான். மைனஸ் அதை பெருக்கி விட்டு ரெண்டையும் கழிச்சு விட்டுருங்க. we get an answer. ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட்? இப்போ உங்களுக்கு சில பேர் இருப்பாங்க, 217 பெருக்கு 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 உனக்கும் எனக்கும் தான் போட்டு 7 × 49 போடு அப்படியும் செய்யலாம். இதே 217³ கொடுத்தா ரொம்ப கஷ்டம். என்னடாக்கன்னா ரொம்ப 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 கஷ்டமா போயிடும். அதுக்கடுத்து நீங்க எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிடும். கரெக்டாடா கண்ணா? ஸோ அதனால அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற எதுவுமே தேவை கிடையாது. 99 ஃபோன் வேற. ஓகே, ஸோ இதை நீங்க பெருக்கி நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா என்னடாக்கண்ணா 80,578 அப்படின்னு சம்திங் லைக் தட் வரும். அதை கழிச்சு விட்டீங்கன்னா அவ்வளவுதான். பெருசாலாம் காம்ப்ளிகேட் இல்லடாக்கண்ணா. இதுதான் 15. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு எனக்கு சொல்லி கொடுக்கவே? எனக்கு 25 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ரைட்டா? நான் வந்த வேகத்துல எந்த இடத்துல தப்பு பண்றீங்க, எந்த இடத்துல தப்பு பண்ண கூடாதுன்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி சொல்லி சொல்லி கிளிப்பிள்ளைக்கு சொல்ல மாதிரி கொடுத்துருக்கேன். 25 கொஸ்டின்ஸ கரெக்டா யார் போட்டிருக்காங்களோ இந்த 25 செட்ல நான் சொல்றேன் இந்த டைமிங் 1.5 மணி நேரத்துக்குள்ள யார் ஒருவர் ஒரு 18+ போட்டிருந்தாங்களோ கட்டாயமா 22 அடிச்சிடலாம். கான்பிடண்டா இருங்க. சரியா? சோ எதை பத்தியுமே ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு இதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னா, வில்லிங் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்தா என்ன சார் நான் வந்து நீங்க ஒரு ட்ரை பண்ணலாம், இவனை நம்பி வரலான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா யூ கம் வித் ஜாயின் வித் அஸ். ஓகே, டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் 599ல ஓகே, தமிழகத்திலே குறைஞ்ச மாதிரியே வச்சிருக்கோம். ஆனால் குவாலிட்டியா இருக்கும். கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பாருங்க, ஜிஎஸ் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னாலே தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்கன்னா கேட்டு வாங்கி பாருங்க. 728859 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கலாம். இல்ல சார் ஒட்டுமொத்த கோர்ஸுமே உங்களுக்கு எனக்கு வேணும் சார் அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் 2.0 சொல்லிட்டு ஒரு நியூ பேட்ச் வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். டெய்லி 2 மணி நேரம் கிளாஸஸ் இருக்கும், யூடியூப் கிளாஸஸ் இருக்கும், வீடியோ கிளாஸஸ் இருக்கும். யூடியூப் கிளாஸ் தனியா 2 மணி நேரம் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங் ஸ்பெஷல் ஸ்பாட் டெஸ்ட் இருக்கு, யூடியூப் ஹோம்ஒர்க் இருக்கு, பேட்ச் ஹோம்ஒர்க் இருக்கு. அது போக உங்களை பர்சனலா மானிட்டர் பண்றதுக்கு நான் இருப்பேன். ஓகே, அதை பத்தி கவலைப்படாதீங்க.
வீக்கெண்ட் ஆச்சுன்னா வைபா வித் சுபா, சனிக்கிழமை நாளை கழிச்சு உங்களுக்கு ஒரு வைபா வித் சுபா அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஸ்ட் செஷன் இருக்கு, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங், மிட் நைட் வைவா எல்லாமே இருக்கு. என்ன அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மெட்டீரியல் அண்டர்லைன் பண்ணி பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்ல ஃப்ரீ டெஸ்ட், இந்த டாப் ரேங்க் டெஸ்ட் பேட்ச் நான் உங்களுக்கு இந்த பேட்ச்ல ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் 4999. இதெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய பிரைஸ் நமக்கு அவ்வளோ வேணாம். குவாலிட்டியா நம்மளால கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் ஒரே இமாலய இலக்குல நம்ம பண்றோம். ஸோ 2 டைமா கூட நீங்க பே பண்ணிக்கலாம், முடியலைன்னா ஓகே. வெல்லிங் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி உங்க சீட்ஸ் 72085949 இந்த நம்பர் கால் பண்ணி உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு உழைப்பும் ஒவ்வொரு வியர்வையும் ஒவ்வொரு மணித்துளியும் நம்ம லைஃபுக்கானது, விட்டுறாதீங்க. நான் இருக்கேன், எதற்கும் கவலைப்படாதீங்க. ரைட்டா? மீண்டும் சனிக்கிழமை நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட் நல்லா எழுதுங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டாப் ரேங்க் பேட்சுக்கு. சனிக்கிழமை வைபா வித் சுபாங்கிறது அகைன் பிளாஸ்ட் செஷன் இருக்கும், 10 மணிக்கு ஷார்ப்பா வந்துருங்க. சரியா? ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.